எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சாதாரண கதை இல்ல. மனித வரலாற்றிலேயே ரொம்ப ஆழமான, ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு கதை. ஒரு பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, குழப்பத்திலிருந்து எப்படி ஒரு ஒழுங்கு வந்துச்சு, உயிரோட ஆதாரம் என்ன, இப்படி பல மர்மங்கள் அடங்கின ஒரு பயணம் இது. வாங்க இந்த அதிசய பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போலாம். எல்லாமே இந்த ஒரு வரியில தான் தொடங்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது சும்மா வார்த்தைக்காக சொல்லல. எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உருவாக போகுதுங்கிறதுக்கான முதல் அறிவிப்பு இது. அந்த பெரிய மர்மத்தோட சாவி இங்க தான் இருக்கு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். சுத்தி முத்தி ஒரே இருட்டு, முடிவே இல்லாத தண்ணீர், அப்புறம் முழுமையான ஒரு அமைதி. இப்படிதான் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்திருக்கு. ஒரு பெயிண்டர் முன்னாடி இருக்கிற காலி கேன்வாஸ் மாதிரி. இந்த ஒழுங்கு இல்லாத குழப்பத்திலிருந்து தான் ஒரு அற்புதமான உலகம் பிறக்க போகுது. இந்த மாற்றத்தோட ஆரம்ப புள்ளி இதுதான். சரி, இப்பதான் அசலையான விஷயமே ஆரம்பிக்க போகுது. படைப்போட 3 நாட்கள். அந்த பெரிய குழப்பத்தில இருந்து ஒரு ஒழுங்கு எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்தோட அஸ்திவாரமே போடப்படுற தருணம் இது. அந்த முதல் தெய்வீக கட்டளை, வெளிச்சம் உண்டாக கடவது, இது சும்மா ஒரு லைட்டா உருவாக்குறது மட்டும் இல்ல. இருட்டோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்ற ஒரு அறிவிப்பு, ஒரு புது யுகத்தோட தொடக்கம். நம்பிக்கையோட முதல் கீற்று இதுதான்னு சொல்லலாம். இங்க பாருங்க எப்படி படிப்படியா நடக்குதுன்னு. முதல் நாள் வெளிச்சம் வந்து பகலும் ராத்திரியும் பிரிக்கப்படுது. 2வது நாள் வானம் உருவாகி தண்ணீரை 2ஆ பிரிக்குது. 3வது நாள் தரை வெளியே தெரியுது. அதுல பச்சை பசேல்னு செடி கொடிகள் உயிர் பெறுது. எல்லாமே ஒரு திட்டத்தோட ரொம்ப அழகா ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணுன்னு நடக்குது. ஒவ்வொன்னும் அடுத்ததுக்கான அஸ்திவாரமா அமையுது. அப்போ பிரபஞ்சத்துக்கான கட்டமைப்பு இப்போ ரெடி. அடுத்து என்ன? அதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா? இப்பதான் இந்த உலகத்துல வெளிச்சம், உயிர், இயக்கம் எல்லாம் வரப்போகுது. பூமி அதோட முதல் சுவாசத்தை எடுக்க தயாராயிட்டு இருக்கு. 4வது நாள்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு வானம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. 5வது நாள்ல கடல்ல மீன்களும் வானத்துல பறவைகளும் கூட்டமா வருது. 6வது நாள்ல நிலம் முழுக்க விலங்குகளோட சத்தம் கேக்குது. படைப்போட அந்த கிளைமேக்ஸுக்கான ஸ்டேஜ் இப்போ பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக. இதுதான் இந்த படைப்புக் கதையோட உச்சக்கட்டம். மத்த உயிரினங்கள் மாதிரி இல்லாம மனுஷன் ஒரு ஸ்பெஷல் நோக்கத்தோட, ஒரு தெய்வீக அம்சத்தோட படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது. அவ்வளவுதான். 6வது நாளோட மகுடமே இதுதான். மனித குலம் பிறக்குது. இந்த ஒரு நொடியிலிருந்து தான் இந்த கதை ஒரு புது, ரொம்பவே பர்சனலான, உணர்வு பூர்வமான திசைக்கு போகுது. இதுதான் நம்ம எல்லாருடைய கதையோட தொடங்கம். 7வது நாள் இது ஒரு பிரேக் எடுக்கிற நாள், நிறைவடைஞ்ச நாள். படைப்பு வேலை முடிஞ்சது. இந்த 7வது நாள் வேலைக்கும் ஓய்வுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வருது. இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம் இல்லையா? சரி, இப்போ பிரபஞ்சம் அளவுக்கு பெருசா பார்த்து நம்ம பார்வைய கொஞ்சம் சுருக்கி ஒரு தனிப்பட்ட நெருக்கமான கதைக்குள்ள போகலாம். ஏதேன் தோட்டம், முதல் மனிதன், ஒரு புது, ரொம்பவே அந்தரங்கமான ஒரு உலகம். இங்க பாருங்க, ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான்னு. அவன் நிலத்தோட மண்ணிலிருந்து வர்றான். ஆனா அவனுக்குள்ள கடவுளோட ஜீவசுவாசம் ஓதப்படுது. அதனால அவன் பூமிக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கான். இது மனுஷனோட அந்த இரட்டைத்தன்மையை அழகா காட்டுது. மனுஷனுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு சொர்க்கம், அதுதான் ஏதேன் தோட்டம். கிழக்கு பக்கமா ஒரு பசுமையான தோட்டம். அங்க வாழ்வை கொடுக்கிற ஜீவ விருட்சமும் இருக்கு. அதே நேரத்துல நன்மை தீமையை அறிய செய்யற மரமும் இருக்கு. மனுஷனோட வேலை சிம்பிள், அதை பாத்துக்கிறது தான். ஆனா அந்த சொர்க்கத்துல ஒரே ஒரு ரூல் தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய மட்டும் சாப்பிடாத. இந்த ஒரு கட்டளை தான் கதையோட மைய பிரச்சனையை உருவாக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்வு சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டுது. சொல்லப்போனா இதுதான் மனிதகுலத்தோட முதல் பரீட்சை. இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மனுஷனோட தனிமைக்கு ஒரு முடிவு கட்டுற தருணம். முதல் மனித உறவோட ஆரம்பம், அதாவது பெண்ணோட படைப்பு. ஏன் ஒரு துணை தேவைப்பட்டுச்சு? மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்ல. இது ஒரு தெய்வீக கவனிப்பு. நம்ம வாழ்க்கையில உறவுகளோட முக்கியத்துவத்தையும் ஒரு துணையோட தேவையும் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம தனியா வாழ்றதுக்காக படைக்கப்படல, இல்லையா? ஏவாளோட உருவாக்கம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். ஆதாமோட விலா எலும்புல இருந்து அவ உருவாக்கப்பட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க 2 பேரும் ஒரே உடலோட பாகங்கள்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆழமான, பிரிக்கவே முடியாத ஒரு பந்தத்தோட அடையாளம். ஆதாமோட பதில கேளுங்களேன். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இது சும்மா சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க. இது ஒரு அங்கீகாரம், ஒரு சந்தோஷம், ஒரு முழுமை அடைஞ்ச உணர்வோட வெளிப்பாடு. வேணும்னா இத உலகத்தோட முதல் காதல் கவிதைன்னு கூட சொல்லலாம்.
கதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காட்சியை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் நிர்வாணமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வெட்டம்ங்கிற உணர்வே இல்ல. இது முழுமையான அப்பாவித்தனம், நம்பிக்கை, பரிபூர்ணமான நல்லிணக்கத்தோட ஒரு நிலை. இந்த உலகம் உடையறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான தருணம் இது. பாருங்க, ஒரு குறையில்லாத உலகம், ஒரு களங்கமில்லாத தொடக்கம். இவ்வளோ எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சுலபமா உடையக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தோட ஒரு முக்கியமான கதையை தொடங்குறதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஒருவேளை முழுமைங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்குன்னு இது காட்டுதா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.